இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளோயிங் ஸ்கின்னுக்கு உண்டான சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா இது சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லிட்டு 6 ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டியிருக்கேன்ற மாதிரி நினைக்காதீங்க. டபுள் கிளென்சிங்க்கு உண்டான ப்ராடக்ட்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னைல் மியூசின் எசன்ஸு, சன்ஸ்க்ரீனு, 2 மாய்ஸ்சரைசர்ஸ். ஒன்று வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு உண்டானது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் அண்ட் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு உண்டான மாய்ஸ்சரைசர். இந்த ரொட்டீன் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ஈவன் ஆக்னி ப்ரோன் சென்சிட்டிவ் ஸ்கின்னு கூட வந்து இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் வந்து சூட் ஆகணும். ஸோ ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணதே இல்லை, அது உங்களுக்கு சூட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு குவென்ச்சோட ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ml நைக்கால் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அது வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ரொட்டீன் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். க்ளோயிங் ஸ்கின்னுக்கு வந்து 100% வந்து நான் கேரண்டி தருவேன். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸுமே இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் வந்து ஸ்னைல் மியூசின் எசன்ஸும் மாய்ஸ்சரைசரை பற்றி மட்டும்தான் வந்து இந்த ரொட்டீனில் வந்து நான் அதிகமாக பேச போகிறேன். ஏன்னா டபுள் கிளென்சிங் சன்ஸ்க்ரீன் பற்றியெல்லாம் நம்ம சேனலில் வந்து நிறையா பேசியிருக்கேன். ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு ஆக்னி இருக்குது, இல்லை வேறு வந்து பீலிங், இச்சிங், இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆக்டிவ் ஆக்னி எல்லாம் பார்த்திங்கன்னா காம் பண்ணும். அதாவது வலிக்கிற மாதிரியெல்லாம் ஆக்னி இருக்கும்ல, அதை வந்து காம் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஆயிலியாக ஆக்காமல் வந்து இது வந்து ஹைட்ரேட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து சூதிங் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸும் வந்து ஸ்னைல் மியூசின் எசன்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இதில் வந்து பெப்டைட்ஸும் இருக்கிறதுனால ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் வந்து ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் வந்து கொடுக்கும். இதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது ஓவரால் ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா பேபி சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்கும். நம்மளோட ஸ்கின் பேரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். PIE PIH, அதாவது ஆக்னி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருந்தாலும், இல்லை வந்து அது ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் டார்க் ஸ்பாட்ஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா காசரெக்ஸ் இந்த ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து நல்லாவே வந்து சான்சஸ் இருக்குது. நான் வந்து ஸ்னைல் மியூசின் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் 7 இயர்ஸாக வந்து கண்டிப்பாக வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸ்னைல் மியூசின். எய்தர் எசன்ஸ் ஃபார்ம்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் ஃபார்ம்லேயோ வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது மாதிரி என்னோடய ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, என்னால் எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ண முடியாது, ஏதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் மட்டும் தான் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்திங்கன்னா ஸ்னைல் மியூசின் எசன்ஸோ இல்லை மாய்ஸ்சரைசரோ மட்டும் வந்து போட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரும். க்ளோயிங் ஸ்கின் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும், நம்ம வந்து இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா. இப்போ வந்து மார்னிங் எப்படி யூஸ் பண்ணணும், நைட் டைமில் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ரொட்டீனை வந்து சொல்லிடுறேன். மார்னிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து PHD செரமைட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அதை காமிச்சிருக்கிறேன். கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும். இது வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனு. நைட் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும், ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து டபுள் கிளென்சிங் பண்ணணும். டபுள் கிளென்சிங் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆக்னி வந்து ரெக்கரன்ஸ் ஆஃப் ஆக்னி, அதாவது ஆக்னி வந்து திரும்ப வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகும். நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் டபுள் கிளென்சிங் பண்ணாலே. நீங்கள் இது வரைக்கும் டபுள் கிளென்சிங் பண்ணலை அப்படின்னா டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா மிசல்லர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். கார்னியர் மிசல்லர் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் சூதிங் கிளென்சிங் பாம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். பட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்
ஸ்கின்னுக்கு வந்து எனக்கு சூட் ஆகுமா அப்படின்றது 100% என்னால் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்னி உண்டாக்குறதுக்கு உண்டான எந்த விதமான இன்க்ரீடியன்ட்ஸுமே இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்டோட சூதிங் கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளென்சர் போட்டு நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஃபார்முலாரெக்ஸோட பெரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் காம்பினேஷன் அண்ட் ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் அண்ட் நார்மல் ஸ்கின் இந்த வின்டருக்கு அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா பில்கிரிமோட பார்த்திங்கன்னா பெரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இது வந்து ஸ்கின்னை டார்க் ஆக்குது அப்படின்னு வந்து ரிவ்யூஸில் பார்த்தேன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பில்கிரிமோட மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து ஸ்கின்னை வந்து டார்க்காகவோ டல்லாகவோ ஆக்கலை. நான் ரெக்கமெண்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எந்த விதமான ப்ராப்ளமே வந்து பில்கிரிம் மாய்ஸ்சரைசரில் வரல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுள் செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்குன்னு கேட்டால் நான் வந்து பில்கிரிம் தான் சொல்லுவேன். பில்கிரிம் வந்து பட் ஆனால் ஆயிலி ஆக்டிவ் ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகாது. வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நார்மல் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா இனஃப் மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்காது. பட் நம்ம ஸ்னைல் மியூசின் எசன்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து நம்மளோட க்ளோயிங் ஸ்கின்னுக்குனோ இல்லை நம்மளோட ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகாமலும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆல்ரெடி டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரெக்கவரியும் பண்ணும். ஸோ நான் செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கு அடுத்து வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப்புக்கு உண்டான மாய்ஸ்சரைசரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து போட போகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் இது பார்த்திங்கன்னா இதுதான் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு உண்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மார்னிங் வந்து கிளென்சர், ஸ்னைல் மியூசின் எசன்ஸ், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் பாம், கிளென்சர், ஸ்னைல் மியூசின் எசன்ஸ், மாய்ஸ்சரைசர் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து சீரம் மாதிரி தானே இருக்கும். அதனால் வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டால் போதும். நெத்தியில், 2 கன்னத்தில், ஒரு நாடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்லையும் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாலே போதும். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் 1 மந்த் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கின்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக வந்து நான் இதை நான் கேரண்டி கொடுப்பேன். நீங்கள் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் கிளென்ஸ் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓல்டு வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன். இல்லை இன்கேஸ் வந்து புது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து டபுள் கிளென்ஸ் எப்படி பண்ணோம் அப்படின்றத வந்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி ஓல்டு வீடியோ இருக்குது, செக் அவுட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.